Question number 12 பார்க்கலாம். The ratio of current asset to current liability. Current asset வந்து 3 lakhs, current liability வந்து 2 lakhs. Ratio எவ்வளோ அப்படின்னா 1.5:1. ஆனா கம்பெனிக்கு வந்து என்ன ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2:1 வேணுமா. இந்த 2:1 எப்படி வரும் கம்பெனிக்கு அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி பே பண்றாங்களாம் கம்பெனி. அந்த கரண்ட் லைபிலிட்டி பே பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு வந்து ரேஷியோ 2:1 வருமா. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்றாங்கன்றது தெரியாது. ஸோ we should assume it as x. Let the amount of current liabilities to be paid. எவ்வளோ பே பண்ணணுமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்களே இன்ஃபர்மேஷன் கொஷனில் 3 lakhs divided by 2 lakhs. இதுல இருந்து எக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்ன்றது மைனஸ் பண்ணா நமக்கு 2:1 ரேஷியோ கிடைக்குமா. இப்போ ஏன் இங்க கரண்ட் அசெட்ல மைனஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி பே பண்ணா கேஷ் கம்மியாகுதுல, அப்போ அசட்டும் கம்மியாகும். அப்போ கரண்ட் அசெட்லயும் மைனஸ் பண்ணணும், கரண்ட் லயபிலிட்டியுமே வந்து கம்மியாகுது. ஏன்னா பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப கரண்ட் லயபிலிட்டியுமே கம்மியாகுது இந்த அமௌண்ட். ஸோ நமக்கு இந்த என்ன அமௌண்ட் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பே பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ வந்து 2:1 ஆகுமா. இப்போ டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 lakh minus x is equal to 4 lakhs minus 2x. இப்போ வந்து 2x இந்த சைடு எடுத்து வந்திருக்கலாம். minus x plus 2x is equal to 4 lakh minus 3 lakhs. இப்போ 2x minus xன்றதுக்கு மீனிங் என்னன்னா முன்னாடி ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். 2 minus 1 1, that is x is equal to 4 minus 3 வந்து 1 lakh. இப்போ 1 lakh rupees வந்து பே பண்ணாங்கன்னா கம்பெனி, ரேஷியோ will become 2:1. 13th ப்ராப்ளம் பார்க்கலாம். கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ரேஷியோ ஆஃப் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் வந்து 8,75,000, கரண்ட் லைபிலிட்டி 3,50,000. 2.5:1. ஆனால் கம்பெனிக்கு வந்து என்ன ரேஷியோ வேணும் அப்படின்னா 2:1 வேணுமா. ஸோ இந்த 2:1 எப்படி கம்பெனி அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா பை பர்ச்சேசிங் குட்ஸ் ஆன் கிரெடிட். ஒரு அமௌண்ட்டுக்கு கம்பெனி வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா, கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணணுமா. இப்போ கம்பெனி குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சேம் வே ஆன் கிரெடிட்னா கடனுக்கு வாங்குறது, கடனுக்கு வாங்கினா என்ன ஆகும், கரண்ட் லைபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து 12th ப்ராப்ளம் மாதிரி தான், பட் அங்கே வந்துட்டு மைனஸ் பண்ணுறதை வந்து இங்கே ஆட் பண்ணுவோம், அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். Let the amount of goods purchased on credit be x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ current asset by current liabilities 8,75,000 plus ஏதோ ஒரு amount of stock உள்ள வருது. In the same way 3,50,000 plus எவ்வளோ குட்ஸ் வாங்குறோமோ அது கிரெடிட்ல வாங்கினதுனால சேம் அமௌண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டு பண்றப்ப ஆட் பண்றப்ப என்ன ஆகுது ரேஷியோ அப்படின்னா 2:1 ஆகுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 8,75,000 plus x is equal to 2 into 3,50,000 7 lakhs plus 2x ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1,75,000.
ஸோ இவ்வளோ வேல்யூக்கு குட்ஸ் வாங்குறப்ப ரேஷியோ வந்து 2:1 மாறும். 14th ப்ராப்ளம். A firm had current asset of 5 lakh. ஒரு firmல 5 lakh current asset இருக்கு. ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh கரண்ட் லைபிலிட்டி பே பண்ணியிருக்காங்களாம். பே பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 2:1 மாறிடுச்சான். இப்போ டிட்டர்மைன் த கரண்ட் லைபிலிட்டி அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேமெண்ட் வாஸ் மேட். லாஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபுல் வேல்யூ ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு பார்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றப்ப அந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட் அசெட் டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி பே பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பே பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ வந்து 2:1 ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக கரண்ட் லைபிலிட்டி எவ்வளவா இருக்கும்? இந்த பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவா இருக்கும், பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவா இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலும் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ, பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஈஸி திங் என்ன அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி ஆஃப்டர் பேமெண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் கரண்ட் லைபிலிட்டி ஆஃப்டர் பேமெண்ட் பி எக்ஸ். ஸோ இந்த 1 lakh பே பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலாக கரண்ட் லைபிலிட்டி இருக்கும்ல. இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி நமக்கு தெரியாது. அதுல இருந்து தான் 1 lakh மைனஸ் பண்ணியிருக்காங்க. அது மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேஷியோ இவ்வளவா இருக்கு. இந்த கரண்ட் லைபிலிட்டி நமக்கு தெரியாததுனால நம்ம கரண்ட் லைபிலிட்டி மொத்தமான கரண்ட் லைபிலிட்டி இந்த 1 lakh பே பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். கரண்ட் அசெட் நமக்கு தெரியும், which is 5 lakhs. 5 lakhs before payment. Now current asset by current liability. Current asset எவ்வளோ? After payment. So current asset 5 lakh இருக்கு. Payment எவ்வளோ? 1 lakh. அப்போ கேஷ்மே வெளியில போறதுனால 1 lakhக்கு மேல மைனஸ் பண்ணிக்கிறோம். Divided by current liability after payment x. So நம்ம ஃபர்ஸ்ட் வந்து after payment கண்டுபிடிக்கிறோம். ரிப்பீட் பண்ற திருப்பியும். கரண்ட் அசெட் வந்து 5 lakh இருக்கு கம்பெனில. 1 lakh பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 minus 1 4 lakh இருக்கும். இந்த சேம் வே கரண்ட் லைபிலிட்டி ஆஃப்டர் பேமெண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், அதை கீழே எழுதிடணும். இப்போ 4 lakhs divided by x equal to ரேஷியோ எவ்வளவா இருக்கா? 2:1. பே பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ 2:1 ஆயிருக்கு. இப்போ cross multiply. 4 lakh is equal to 2x. அப்போ x என்ன? x ஓட வேல்யூ 2 lakhs. x நம்ம என்னன்னு அசியூம் பண்ணோம்? current liability after payment. current liability after payment கண்டுபிடிச்சாச்சு. இப்போ working capital after payment கண்டுபிடிக்கலாம். Working capital after payment. Current asset minus current liability. Current asset after payment. இங்கே பார்த்தோம் 5 lakh minus 1 lakh 4 lakh. 1 lakh pay பண்ணதுக்கு அப்புறம் current asset 4 lakh இருக்கு minus current liability after payment இப்பதான் கண்டுபிடிச்சோம் 2 lakhs. So working capital after payment to கண்டுபிடிச்சாச்சு, which is rupees 2 lakhs. இப்போ next questionல வந்து என்ன கேட்டிருக்காங்க? Determine current liability and working capital before and after payment was made. இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் பேமெண்ட் தான் முடிச்சிருக்கோம், பிஃபோர் பேமெண்ட் வந்து இன்னும் பண்ணல. கரண்ட் லைபிலிட்டி பிஃபோர் பேமெண்ட். ஆஃப்டர் பேமெண்ட் வந்து 2 lakh. ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் 1 lakh. 1 lakh rupees பே பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் லைபிலிட்டி 2 lakhs இருக்கும்.
அப்போ 1 lakh rupees பே பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்திருக்கும்? 3 lakhs இருந்திருக்கும். 2 lakh plus 1 lakh பே பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் பேமெண்ட். இந்த சேம் வே ஒர்க்கிங் கேபிட்டலும் அதே மாதிரி தான். ஒர்க்கிங் கேபிட்டல் பிஃபோர் பேமெண்ட். கரண்ட் அசெட் பிஃபோர் பேமெண்ட் கொஸ்டின்ல இருக்கு உங்களுக்கு. கரண்ட் அசெட் பிஃபோர் பேமெண்ட். ஸோ கரண்ட் அசெட் கொஸ்டின்ல இருக்கு, which is 5 lakhs. current asset before payment வந்து 5 lakhs minus current liability before payment இப்பதான் கண்டுபிடிச்சோம் 3 lakhs. அப்போ working capital before payment வந்து 5 minus 3 2 lakhs. அவ்வளவுதான் ஆன்சர். 15th problem பார்க்கலாம். A firm had current liability of 5,40,000. firm வந்துட்டு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றாங்களாம் ஆன் கிரெடிட்ல. ஸோ எவ்வளோக்கு அப்படின்னா 60,000. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி மாறுது அப்படின்னா 2:1 மாறுது. இப்போ இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அப்போ இந்த 60,000 ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் அசெட் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டலா கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஸ்டாக் வாஸ் பர்ச்சேஸ்ட். இந்த 60,000க்கு வந்துட்டு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் கரண்ட் அசெட், ஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் கரண்ட் அசெட் வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ அசியூம் பண்ணணும். லெட் கரண்ட் அசெட் ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் கரண்ட் அசெட் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கரண்ட் லைபிலிட்டி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 5,40,000. இப்போ கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸா. கரண்ட் அசெட் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து ஆஃப்டர் த ஸ்டாக் வாஸ் பர்ச்சேஸ்ட். ஆஃப்டர் பர்ச்சேஸ் கரண்ட் அசெட் எக்ஸ். அப்போ கரண்ட் லைபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்? குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட்னு இருக்கா, கரண்ட் அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் வாங்கினா கரண்ட் லைபிலிட்டி கிரெடிட்ல வாங்குறதுனால கரண்ட் லைபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். 5,40,000 liability கரண்ட் லைபிலிட்டி பிளஸ் அடிஷ்னலா கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 60,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ எப்படியா மாறுதா 2/1 2:1 மாறுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 12 lakhs. இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இங்க அசியூம் பண்ணிருக்கிறது கரண்ட் அசெட் ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக். ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். working capital after purchase of stock. Working capital after purchase. Current asset minus current liability. இப்போ current asset after purchase இப்போதான் கண்டுபிடிச்சோம் 12 lakhs minus current liability after purchase. இங்க எழுதியிருக்கோம்ல 5,40,000 plus 60 வந்து 6 lakhs. ஏன்னா ஆஃப்டர் பர்ச்சேஸ்ன்றப்ப லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஸ்டாக் லயபிலிட்டியில அதாவது கிரெடிட்ல வாங்கியிருக்கிறதுனால லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 12 minus 6 வந்து 6 lakhs. இப்போ பிஃபோர் கால்குலேட் பண்ணலாம். கரண்ட் அசெட் பிஃபோர் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 12 lakhs ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, கரண்ட் அசெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப 12 lakh minus 60,000. 12 lakh minus
60,000 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 11,40,000 வரும். அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலும் பிஃபோர் பர்ச்சேஸ். கரண்ட் அசெட் பிஃபோர் பர்ச்சேஸ் இப்பதான் கால்குலேட் பண்ணோம். 11,40,000 மைனஸ் கரண்ட் liability பிஃபோர் பர்ச்சேஸ். கொஸ்டின்ல இருக்கிறது வந்து கரண்ட் liability பிஃபோர் பர்ச்சேஸ் தான். A firm had current liability of 5,40,000. இது வந்து பிஃபோர் பர்ச்சேஸ் தான். இந்த அமௌண்ட் அப்படி எடுத்துக்கணும். ₹5,40,000 which is equal to rupees 6 lakhs.